திருவலஞ்சுழி தலத்தில வந்து பார்க்கும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய தூண்கள்லாம் வந்து எப்படி வேலைப்பாடோடு காணப்படுமோ, அதே மாரி அமைப்பில இந்த தலத்திலேயும் வந்து காணப்படுது. இதுதான் வந்து அந்த 9 படிக்கட்டுகள். இந்த 9 படிக்கட்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒரு சரபேஸ்வரர் உயரம், நவ சரபேஸ்வரர்கள் அமர்ந்து துர்க்கை மற்றும் வராகிக்கு வந்து உபதேசம் செய்றதா வந்து சொல்லப்படுது. கீழ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யானை மற்றும் குதிரை வந்து தேர் போன்ற அமைப்பில வந்து இழுத்து செல்ற மாரி வந்து அமைப்பில வந்து இந்த கட்டுமானமானது செய்யப்பட்டிருக்கு. மகா துர்க்கையினை இந்த தலத்தில இருந்து தான் பிரபஞ்சத்தையும், எண்ணற்ற லோகங்களையும், பல பூமிகளையும் வந்து ஆட்சி செய்ததுனால, துர்க்கை ஆட்சி புரிந்த தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு, காலப்போக்குல மருவி துக்காட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நரசிம்மமூர்த்தியோட அந்த சீற்றத்தை வந்து அடக்கிய கோலத்தில இங்க வந்து சரபேஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடியவராகவும் இவர் வந்து காணப்படுறாரு. சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்க வந்து வழிபாடு செய்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு துக்காட்சி சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து துக்காட்சி அப்படிங்கிற அந்த இடத்துல இறங்கி அங்கேருந்து செல்லக்கூடிய இந்த பாலம் வழியாக சிறிது தூரம் சென்றோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய துக்காட்சியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். துர்க்கையாச்சி, துக்காச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலத்தில பார்த்தோம் அப்படின்னா, சரபேஸ்வரர் மற்றும் துர்க்கையண்ணி வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில வந்து 9 படிக்கட்டுகள் வந்து காணப்படும். அந்த 9 படிக்கட்டுகள் வந்து சரபேஸ்வரர் அமர்ந்து துர்க்கை மற்றும் வராகிக்கு வந்து உபதேசம் செய்ததா வந்து சொல்லப்படுது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். மேலும் கல்வெட்டில வந்து இந்த தலம் வந்து தென்னக காளகஸ்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலத்தில வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, ராகு தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கும். ஏன்னா துர்க்கையண்ணி வந்து இந்த தலத்தில வந்து ஆட்சி செய்றதுனால, இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்யும் பொழுது, ராகு தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம விட்டு நீங்கும். நம்மளோட ஜாதகத்தில வந்து ராகு பகவான் வந்து சரியில்லாத இடத்துல இருந்து அதனால் வந்து தோஷங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது, நமக்கு ஏற்படக்கூடிய ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும். கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் செல்லும் சாலையில் வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்மள இறக்கி விடுவாங்க. இதுதான் வந்து துக்காட்சிக்கு செல்லக்கூடிய பாதை. இடதுபுறம் செல்லக்கூடிய இந்த பாலம் வழியாக சிறிது தூரம் சென்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய துக்காட்சியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து எளிதில் அடையலாம். ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தற்போது வந்து கும்பாபிஷேகமாகி பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. ராகு தோஷத்தை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாகவும், துர்க்கையண்ணி வந்து ஆட்சி புரியக்கூடிய தலமாகவும், சரபேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வாங்க இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலயம் வந்து முழுவதும் வந்து சிதிலமடைஞ்சு காணப்பட்டது. தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பழமை மாறாமல் இந்த ஆலயம் வந்து கட்டி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. அந்த ராஜகோபுரத்தில பாருங்கள் 4 கல் தூண் வந்து காணப்படும். இந்த மாதிரி வந்து வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து துர்க்கையண்ணி வந்து இங்கே வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையண்ணியை வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். இந்த தலம் வந்து தென் காளகஸ்தி என்றும் தட்சிணா காளகஸ்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ராகு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த தலம் வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ, அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் வருகின்ற 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை நாம் தரிசனம் செய்கின்ற அந்த ஆலயங்களை பற்றி பார்க்கலாம். வருகின்ற 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆன்மீக யாத்திரை தொடங்கி துக்காட்சியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம், கூந்தல்லூர் முருகன் கோயில், மறுபிறவி இல்லாதவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய கருவேலி சர்க்குணேஸ்வரர் ஆலயம், திலதரப்புனபுரியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி விநாயகர் கோயில், விநாயகர் வந்து மனித முகத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய தலம், கடகம்பாடி வைஷ்ணவி கோயில், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா வியாபார அபிவிருத்தி தலம் ஐயன்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் ஆலயம், சனி பகவான் மற்றும் யமன் பிறந்த கொடியலூர் பூந்தோட்டத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராசி மண்டல குரு பகவான் கோயில் அப்படின்னு சொல்லி 8 ஆலயங்களை வந்து இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம்.
இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை டீ அல்லது காஃபி வந்து வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். மிக குறைந்த இடங்களில் வந்து உங்களோட இருக்கையை முன்பதிவு செய்து கொள்ள ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளவும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் ஆபத் சகாயேஸ்வரர் என்றும், அம்பாலோட திருநாமம் சௌந்தரிய நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. மகா துர்க்கையினை இந்த தலத்தில் இருந்து தான் பிரபஞ்சத்தையும் எண்ணற்ற லோகங்களையும் பல பூமிகளையும் வந்து ஆட்சி செய்ததுனால துர்க்கை ஆட்சி புரிந்த தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி துக்காட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கோ பூஜை, கஜ பூஜை, நாக பூஜை, அஸ்வ பூஜை, பைரவ பூஜை, விருட்ச பூஜை, தீர்த்த பூஜை, கீடக பூஜை, அதாவது வந்து ஒரு அட்டைப்புழுவை கொண்டு செய்யக்கூடிய பூஜை, நவரங்க படி பூஜை ஆகிய பூஜைகளை வந்து துர்வாச முனிவர் வந்து அனுதினமும் வந்து செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்துட்டோம். ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து குபேரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. குபேரரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த குபேரரை வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கோயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாட கோயில் போன்ற அமைப்பில் வந்து காணப்படுது. அந்த மாட கோயில் போன்ற அமைப்பில் இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா 9 படிக்கட்டுகள் வந்து காணப்படும். அந்த 9 படிக்கட்டுகளில் ஏறி தான் மேலே சென்று சாமி வந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த அமைப்பில் வந்து காணப்படும். திருவலஞ்சுழி தளத்தில் வந்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லாம் வந்து எப்படி வேலைப்பாடோடு காணப்படுமோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்திலேயே வந்து காணப்படுது. இதுதான் வந்து அந்த 9 படிக்கட்டுகள். இந்த 9 படிக்கட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒரு சரபேஸ்வரர் வீரம், நவ சரபேஸ்வரர்கள் அமர்ந்து துர்க்கை மற்றும் வராகிக்கு வந்து உபதேசம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு யானை மற்றும் குதிரை வந்து தேர் போன்ற அமைப்பில் வந்து இழுத்து செல்கிற மாதிரி வந்து அமைப்பில் வந்து இந்த கட்டுமானமானது செய்யப்பட்டிருக்கு. தாராசுரம் ஆலயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து காணப்படும். இப்போ வந்து இந்த 9 படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி சென்று இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த 9 படிக்கட்டுகளையும் சரபேஸ்வரரே வந்து அமர்ந்து துர்க்கை மற்றும் வராகிக்கு வந்து உபதேசம் செஞ்சுருக்காரு. அதாவது வந்து தட்சிணாமூர்த்தியோட கோலத்திலிருந்து இங்கே வந்து உபதேசம் செய்ததாக வந்து சொல்லப்படுது. அனுதினமும் வந்து துர்வாச மகரிஷி வந்து 9 வகையான பூஜைகளை ஒன்றி ஆற்றி வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டுமானங்கள் வந்து பழைய ஆலயம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து தொன்மை மாறாமல் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்ட்டு அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த தூண்கள்லாம் வந்து எவ்வளோ அழகான முறையில் வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து கட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி வந்து காணப்படுது. சிற்பக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலே பாருங்கள், அந்த எண்கோண சக்கர வடிவில் வந்து அந்த மண்டபங்கள்லாம் வந்து காணப்படுது. இதே மாதிரி அமைப்பு நம்ம தாராசுரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீரபத்திரர் கோயிலில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். வந்து ஆலயத்துக்குள்ளார போகிறோம். தூண்கள் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணிடலாம். மேலே பாருங்கள், அந்த கல்லாலான சக்கரம், அந்த தூண்கள்லாம் வந்து எவ்வளோ அழகான முறையில் காணப்படுது அப்படின்னு. அட்டை பூச்சிக்கு வந்து இந்த தலத்தில் வந்து முக்தி வழங்கினதாக வந்து சொல்லப்படுது. அதாவது வந்து முக்தியிலே வந்து உயரிய வகையான முக்தியை வந்து வழங்கக்கூடிய தலமாக துக்காட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட சன்னதி வந்து காணப்படுது. அம்பாலோட துவாரபாலர்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சாமி அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் மற்றும் அம்பாள் வந்து சௌந்தரநாயகி. ஆபத் சகாயேஸ்வரர் மற்றும் சௌந்தரநாயகி அண்ணி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. காளகஸ்தி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடியவில்லையே, அங்கே வந்து பிரார்த்தனை செய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் துர்க்கை எண்ணெய் ஆட்சி செய்யக்கூடிய இந்த துக்காட்சி தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர், இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌந்தரநாயகி துர்க்கை எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். இப்போ வந்து சாமி அம்பாள் இருவரையும் நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். மகாபாரத வைபவங்கள் நிகழ்ந்த காலத்தில் அர்ஜுனன் தீக்கு இரையாக்கிய போது ஸ்ரீ கிருஷ்ணர் தன் திருவடியை அண்டிய அட்டைப்புழுவிற்கு வந்து தன் திருக்கரங்களில் தாங்கி தம் திருத்தொடையில் வந்து சற்று நேரம் வைத்திருந்து துர்வாச மகரிஷியிடம் வந்து அந்த அட்டைப்புழு வந்து கொடுக்குறாரு. ஸ்ரீ கிருஷ்ணரோட ஸ்பரிசம் பட்ட உடனே அந்த அட்டைப்புழுவிற்கு வந்து முக்தி கிடைக்கிது. ஆனால் முக்திக்கிட்டையும் அந்த அட்டைப்புழு பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்டைப்புழு வடிவத்தில் இருக்கிறத பார்த்து துர்வாச மகரிஷிக்கு வந்து ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. கிருஷ்ணரிடமே வந்து இது எதற்காக வந்து இந்த மாதிரி வந்து முக்தி கிடைத்தும் வந்து இந்த அட்டைப்புழு வந்து இதே வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பொழுது வந்து அந்த அட்டைப்புழுவே வந்து துர்வாச மகரிக்கு வந்து விளக்குது. எந்த பிறவியிலும் எந்த உடலில் வந்து முக்தி கிடைக்குதோ அந்த உடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த ஒளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே இந்த அட்டைப்புழுவிற்கு வந்து இந்த உயரிய முக்தி நிலை கிடைத்ததை வந்து பார்த்த துர்வாச மகரிஷி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை எண்ணியை வந்து வழிபாடு செய்கிறாரு. அதாவது வந்து மகா துர்க்கை எண்ணியை வந்து
இதற்கு வந்து மேலும் உயரிய நிலையில் வந்து முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட பரிசம் பெற்ற இந்த அட்டை பூச்சி தான் வந்து துக்காட்சியில் வந்து முக்தி தீர்த்தக்கரையில் வந்து உத்தம மகா முக்தியை வந்து அடைந்ததாக வந்து சொல்லப்படுது. இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ தன்வந்திரி மூர்த்தியோட திருமேனி தொடையில் வந்து அட்டை பூச்சி வந்து உறைந்திருக்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன்வந்திரி ஆகிய இரு விஷ்ணு அவதாரங்களில் வந்து பரிசம் பெற்ற உத்தம அட்டை புழுவானது துக்காட்சியில் வந்து முக்தி தீர்த்தக்கரையில் வந்து மகா முக்தி நிலையை வந்து கொண்டது. இந்த துக்காட்சி தீர்த்தக்கரையில் வந்து நவமி திதி, செவ்வாய்க்கிழமை மற்றும் அமாவாசை, மாத பிறப்பு மற்றும் 96 வகையான சன்னாவதி தர்ப்பண நாட்களில் தர்ப்பண பூஜைகள் ஆற்றுவது, துர்வாச மகரிஷிக்கு வந்து அர்க்கேயம் அளிப்பது வந்து மூதாதைகளுக்கு வந்து நல்ல முக்தி நிலையை வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்லாலான ஜன்னல்லாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஆடல் வல்லார் நடராஜர் வந்து அருள் பாலிக்கிறாரு. நடராஜரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய நர்த்தன விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மிகவும் பழமை வாய்ந்த தலமாகவும் மிகவும் பெரிய தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் வந்து மேதா சரபேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதாவது வந்து தட்சிணாமூர்த்தியோட அந்த பணியை வந்து இங்கே வந்து சரபேஸ்வரர் வந்து செய்ததாக வந்து சொல்லப்படுது. தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வியாழக்கிழமையில் வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை நம்ம வந்து வளம் வந்துட்டுருக்கோம். வருகின்ற 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஒரு நாள் ஆன்மீக யாத்திரையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய துக்காட்சியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தையும் நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். மொத்தம் 8 ஆலயங்களை வந்து இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரை 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கும். இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல வந்து கற்பக விநாயகர் வந்து காணப்படுறாரு. பிள்ளையார்பட்டி தளத்தில் வந்து எப்படி கற்பக விநாயகர் வந்து காணப்படுவாரோ அதே மாதிரி இந்த தளத்துலையும் வந்து கற்பக விநாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நாம் கேட்ட பிரார்த்தனையை வந்து நமக்கு வந்து நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பில் இங்கே வந்து கற்பக விநாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த ஒரு நாள் யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. இந்த பயண கட்டணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, குடிப்பதற்கு மினரல் வாட்டர், மாலை வந்து டீ அல்லது காஃபி வந்து வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த யாத்திரையில் பார்த்தோம் அப்படின்னா துக்காட்சி கூந்தலூரில் அருள் பாலிக்கக்கூடிய முருகன் தலம், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மறுபிறவி இல்லாதவர்கள் வந்து சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கருவெளி, அதன் பிறகு ஐயன்பேட்டை வியாபார அபிவிருத்தி தலம், வைஷ்ணவி தேவி கோயில் கடகம்பாடி, கடகராசியில் பிறந்தவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம், பூந்தோட்டம் ராசி மண்டல குரு பகவான் கோயில், கொடியலூர் சனி பகவானும் யமனும் வந்து பிறந்த தலம். அதற்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா சதலபதி, அதாவது வந்து விநாயகர் வந்து மனித முகத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய தலம் அப்படின்னு சொல்லி 8 தலங்களை வந்து இந்த யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அவருக்கு நேர் எதிரிலேயே லிங்கோத்பவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் தொன்மையான 8 ஆலயங்களை வந்து இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். அதனால் வந்து இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொண்டு இந்த யாத்திரைக்கான கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். கீழெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிற்பக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா சிறிய வடிவிலான சிற்பங்கள் வந்து நிறைந்து காணப்படுது. இந்த ஆலயமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிற்பக்கலைக்கு வந்து சான்றாக நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது. அடுத்ததாக மகாலட்சுமி அன்னையை வந்து வழிபாடு செய்திடலாம். இந்த மாதிரி வந்து படிக்கட்டு ஏறி சென்று மகாலட்சுமி அன்னையை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும். சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பணப்பற்றாக்குறையால் வந்து அவதிப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி படிக்கட்டு ஏறி சென்று வழிபாடு செய்யக்கூடிய மகாலட்சுமி அன்னை சன்னதியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் வந்து நம்மோடே வந்து நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த படி வழியாக மேலே ஏறி சென்றோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னையோட சன்னதியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். திருப்புவனத்தில் வந்து சரபேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி துக்காட்சி தலத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா சரபேஸ்வரர் வந்து அருள் பாலிப்பார். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு நம்ம சரபேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ண போகலாம். ராகுகால வேளையில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறது எண்ணற்ற பலன்களை வந்து நமக்கு வந்து தரும். துர்க்கை வராகிக்கு பிறகு கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கவச ஜூலுசர் அப்படிங்கிற உத்தம மகரிஷிக்கு வந்து இங்கே வந்து சரபேஸ்வரரோட அந்த அவதாரத்தோட அந்த காட்சிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது துர்க்கை வராகிக்கு பிறகு கலியுகத்தில் வந்து சரபேஸ்வரர் வந்து இந்த மகரிஷி வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, படி ஏறி வந்து மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம்னு. இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா செங்குத்தான படிக்கட்டுகள் மேலே ஏறி வந்து இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அமைப்பில் வந்து காணப்படுது.
மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னையை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளாக நீங்கும். வெள்ளிக்கிழமை துவாதசி திதி அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. மகாலட்சுமி அன்னையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். துவாபர யுகத்தில் கவச ஜாலுச சித்தர் அப்படிங்கிறவர் காட்டில் இருக்கக்கூடிய அட்டை புழுவுக்கு வந்து உபதேசம் செய்கிறாரு. அந்த உபதேச வாக்கியங்கள் காரணமாக அர்ஜுனன் வந்து அந்த காட்டை வந்து தீக்கரையாக்கிய போதும் அந்த காடை வந்து பற்றி எரிந்த போதும் அந்த புழுக்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த நெருப்பில் வந்து எரியாமல் அப்படியே வந்து பாதுகாப்பாக இருந்தது. ஜாலுகம் அப்படின்னா புழு. அந்த புழுவுக்கு வந்து உபதேசம் செய்து அதை வந்து காத்ததுனால இந்த சித்தர் வந்து அப்படி வந்து அழைக்கப்படுறாரு. துவாபர யுகத்தில் வந்து ஒரு வனத்தையே வந்து கவச ஜாலுசர் தன் கண்ட அதே அட்டை புழுவை வந்து கலியுகத்தில் வந்து துக்காட்சி தளத்தில் வந்து கண்டு அதிசயப்படுறாரு. முக்தி நிலையிலும் உத்தம முக்தி நிலையை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த துக்காட்சி தலம் வந்து காணப்படுது. சில பேர் வந்து முக்தி பெறணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஆலயங்களுக்கு இப்போ செல்லுவாங்க. ஆனால் அந்த முக்தியிலே வந்து உத்தமமான முக்தி நிலையை வந்து வழங்கக்கூடிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய துக்காட்சியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. நம்ம வந்து ஒரு குருவை நாடி சென்றுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தில் வந்து அந்த குரு வந்து நம்மை வந்து காப்பார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டைப்புழுவோட அந்த வரலாறே வந்து காரணமாக இருக்குது. அதாவது வந்து அந்த அட்டைப்புழுவை வந்து அந்த குருவோட உபதேசத்தை வந்து பெறுது. அந்த உபதேசம் பெற்றதுக்கப்புறம் அது வாழக்கூடிய காடு முழுவதும் வந்து நெருப்பால் பற்றி எரிந்தாலும் அந்த குருவை நம்பினதுனால அந்த அட்டைப்புழுவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் உத்தமமான முக்தி நிலையை வந்து அந்த அட்டைப்பூச்சி வந்து பெற்றதாக வந்து சொல்லப்படுது. நம்ம வந்து ஒரு குருவை வந்து பரிபூர்ணமாக நம்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து குரு வந்து நம்மை வந்து காப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது சண்டிகேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிக்கிறோம். சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு மூலவரோட விமானத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். துர்க்கை எண்ணெய் ஆட்சி புரிந்த தலம் அப்படிங்கிறதுனால ராகு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுவாங்க. திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க துர்க்கை எண்ணெய் ஆட்சி புரியக்கூடிய இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். மேலும் வந்து வெளிநாட்டுக்கு சென்று பணி செய்கிறதுக்கு வந்து ராகு பகவானே வந்து காரணமாக இருக்கார். இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள் மற்றும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது வெளிநாட்டுக்கு சென்று பணி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நல்லபடியாக கிடைக்கும். மேலும் வந்து வெளிநாட்டில் வந்து நம்ம வந்து பணி செய்யும் பொழுது அங்கே வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நல்லபடியாக பணியை வந்து செய்கிறதுக்கு இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம். 9 படிக்கட்டுகள் இந்த படியில் அமர்ந்து தான் சரபேஸ்வரர் வந்து வராகி மற்றும் துர்க்கைக்கு வந்து உபதேசம் செய்ததாக வந்து சொல்லப்படுது. பாருங்கள், தூண்கள் முழுவதும் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து இந்த ஆலயம் பார்க்குறதுக்கே வந்து சிற்பங்களோட கலைக்கூடமாக வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து ரெட்டை நாகங்கள் வந்து காணப்படுது. ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து சர்ப்பங்கள்லாம் காணப்படுது. அடுத்ததாக பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பைரவருக்கு அடுத்ததாக அவரோட சிஷியரான சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நீங்கும். பைரவர் வந்து ரெட்டை பைரவர் வந்து இங்கே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அடுத்ததாக சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். மேலும் பித்ரு தோஷம் நீங்கவும் இந்த தலத்தில் வந்து சன்னாவதி தர்ப்பண நாட்கள் வந்து ஆலயத்தோட தீர்த்தக்கரையில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. புழுவுக்கும் பூச்சிக்கும் கூட மகத்தான முக்தி நிலையை வழங்கக்கூடிய இந்த தலத்தோட மகிமையை வந்து 6ஆம் அறிவு கொண்ட மனிதர்களால் வந்து இன்னும் வந்து சரியாக அறிய முடியாமல் இருக்கிறது வந்து வேப்பாக தான் வந்து காணப்படுது. இனி வரும் காலங்கள்லையாவது இந்த தலத்தை வந்து நம்ம வந்து அறிந்து இங்கே வந்து வழிபாடு செய்து உயரிய முக்தி நிலையை வந்து நம்ம வந்து பெறணும். முக்தியிலே வந்து உயரிய முக்தி நிலையை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த துக்காட்சி தலம் வந்து காணப்படுது. மேலும் வந்து இந்த தலத்தில் வந்து சரபேஸ்வரர் மற்றும் துர்க்கையணியை வந்து அருள் பாலிக்கிறதுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் மற்றும் துர்க்கையணியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் எல்லாம் நம்ம கிட்டே நீங்கும். இப்போ வந்து சரபேஸ்வரரோட சன்னதிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். நம் வாழும் இந்த கலி சமுதாயத்தில் பரம திவ்யமான அழகுடைய சரபேஸ்வர மூர்த்தியோட விஸ்வரூப தரிசனம், ஆலய மூர்த்தியை அருளும் சரபரோட சிலாமூர்த்தியின் தரிசனம், ஜபம் தவம் பூஜைகளின் கனிவில் நிறைந்து வரும் சரபமூர்த்தியோட திவ்ய ஜோதி தரிசனம் போன்ற 9 விதமான சரப தரிசனங்களை வந்து வார்க்கவல்ல தலமாகவும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த 9 படிக்கட்டுகள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சப்த மாதர்கள் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து துர்க்கை சன்னதியோட முகப்பு, துர்க்கை சன்னதி மற்றும் சரபேஸ்வர சன்னதியோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இவங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம்.
இங்கே இருக்கக்கூடியவர்களையெல்லாம் நாம் வந்து வழிபாடு செய்யும்பொழுது நாம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். அடுத்ததாக ஆதி சரபேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. ஆதி சரபேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நரசிம்மமூர்த்தியோட அந்த சீற்றத்தை வந்து அடக்கிய கோலத்தில் இங்கே வந்து சரபேஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடியவராகவும் இவர் வந்து காணப்படுறாரு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சரபேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். மேலும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். சரபேஸ்வரர் வந்து இப்போ நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் வந்து 9 ரூபத்தில் சரபேஸ்வரர் வந்து தோன்றி துர்க்கை மற்றும் வராகிக்கு வந்து உபதேசம், அதாவது வந்து குருவாக இருந்து உபதேசம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரமூர்த்தியை வந்து மாணவ மாணவிகள் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகள் வந்து சிறந்து வழங்கலாம். அடுத்ததாக துர்க்கை அன்னையோட சன்னதிக்கு வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து துர்க்கை அன்னையோட சன்னதி. துர்க்கை அன்னையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். துர்க்கை ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து துர்க்கை அன்னையை வந்து தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. துர்க்கை அன்னையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த துர்க்கை அன்னையை வந்து நாம் தீபமேற்றி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலை, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். மேலும் வந்து ஒவ்வொரு ராவுகால வேலையிலையும் ராகு பகவான் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அணியை வந்து சூட்சம வடிவத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால ராகு தோஷத்தை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. காளகஸ்தி தலத்துக்கு இணையான தலமாகவும் திருநாகேஸ்வரம் தலத்துக்கு இணையான தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த துக்காட்சியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. ஆபத்து காலத்தில் வந்து நமக்கு வந்து உடனடியாக உதவி பண்ணக்கூடிய அமைப்பிலையும் இந்த தளத்தில் வந்து இறைவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. மேலும் வந்து உத்தமமான முக்தி நிலையை வந்து வழங்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த தளத்தில் வந்து இறைவன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்வெட்டுகள் வந்து காணப்படுது. அதே மாதிரி சிற்பக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். பாருங்கள், கீழே பாருங்கள், அந்த யாழியோட சிற்பங்கள்லாம் காணப்படுது. அந்த காலத்தில் வந்து அந்த வேட்டைக்கு செல்லக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதாவது வந்து குழுவாக வேட்டைக்கு போகிறாங்க. அதாவது வந்து ஒரு நாய் கீழே நிற்கிது, ஒரு பன்னியை வந்து வேட்டையாடுறாங்க. இன்றைக்கி வந்து பன்னிக்கறி சாப்பிட்றது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு இயல்பு வந்து அதிகமாக இல்லைனாலும் அந்த காலத்தில் வந்து அந்த பன்றி இறைச்சியை வந்து சாப்பிட்றது வந்து நிறையா காணப்பட்டதுனால தான் இந்த ஆலயத்தில் பாருங்கள் அந்த கல்லுலேயே வந்து அந்த சிற்பத்தை வந்து வந்து வடித்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து அந்த பன்றியை வந்து வேட்டையாடக்கூடிய அந்த அமைப்பில் துக்காட்சியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர், சரபேஸ்வரர் மற்றும் துர்க்கையினியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.